Hello everyone, welcome to Futuration Science Center. இந்த வீடியோவில் நம்ம UGTAB Chemistry Unit 6 Colloids, Surface Chemistry and Electrochemistry யூனிட் பார்க்குறோம். இது கொலைட்ஸில் பார்ட் 8 வீடியோ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா எமல்சிஃபயர்னா என்ன, எமல்சிஃபயர்னாலும் எமல்சிஃபைங் ஏஜென்ட்னாலும் ஒன்று தான். நம்மளுடைய எமல்ஷன் இருக்கு இல்லையா, லிக்விட் அண்ட் லிக்விட், ஒரு லிக்விடையும் இன்னொரு லிக்விடையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம ஒரு கொலைடல் சொல்யூஷன் பண்ணும்போது நமக்கு எமல்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அந்த எமல்ஷன் வந்துட்டு இனிஷியலி இம்மர்சிபிளாக இருக்கும், ஒன்னோட ஒன்று சரியாக கரையாது. ஸோ ஒன்னோட ஒன்று ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட எமல்சிஃபயர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எமல்சிஃபயர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எமல்சிஃபயரோட ரோலு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளோட கொலைடல் கான்செப்டை வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் பை ஆலம். இப்போ வாட்டர் பியூரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சின்ன சின்ன சாண்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன டஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கேயே வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வாட்டர் வந்துட்டு ஃபில்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, கிளே பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அப்பயும் வாட்டருக்குள்ளே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கொலைடல் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இங்கே என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஸ்டோன். ஸோ ஆலம் ஸ்டோனில் என்ன இருக்கும்னா அலுமினியம் 3+ அயான்ஸ் இருக்கும். ஸோ அலுமினியம் 3+ அயான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம வாட்டரில் வந்துட்டு சொன்ன இல்லையா கிளே இருக்குன்னு சொன்னேன், அந்த கிளே வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணும், இந்த ஆலம் ஸ்டோன் கூட போய் ரியாக்ட் ஆகி அது வந்து அடியில் ப்ரிசிபிடேஷன், கொயாகுலேஷனாக அது தங்கிரும். ஸோ தங்கிருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளே வந்து வாட்டர்லேருந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம வாட்டரை வந்து அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொலைடல் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன் ரப்பர் அண்ட் டேனிங் இண்டஸ்ட்ரி. ரப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ரப்பரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, ரப்பர் லேட்டெக்ஸ் வந்து மரத்துலேருந்து எடுக்கிறோமா, ஸோ அந்த மரத்துலேருந்து எடுத்த ரப்பர் லேட்டெக்ஸில் என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எங்கே போகும்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜு ஆனோட் கிட்ட போகும். இப்போ எலக்ட்ரோஃபோரசிஸ் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி யூ டைப் நம்ம டியூப் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நம்மளோட எலக்ட்ரோஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். உள்ளுக்குள்ளே நம்ம சொல்யூஷன் போட்டிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்பொழுது, எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன நடக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆனோடோ கேத்தோடோ அது வந்துட்டு புல் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் லேட்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ட்டு இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆனோட நோக்கி போகும். ஸோ ஆனோடில் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆனோட்லேருந்து பிரித்து எடுத்து அந்த ரப்பர் லேட்டெக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ரப்பர் இண்டஸ்ட்ரியில் நம்மளோட கொயாகுலேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேனிங் ப்ராசஸ். ஸோ டேனிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸோடைய தோல், விலங்கோட தோல் எடுத்துப்பாங்க. அப்புறம் மரத்துலேருந்து எடுக்கப்படுற ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மரத்துலேருந்து எடுக்கப்படுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிங்க, ட்ரீலேருந்து எடுக்கக்கூடிய சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். வேற அனிமல்லேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அனிமல் லெதராக இருக்கட்டும், அதோட தோலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க இன் டேனிங் பாசிட்டிவ் சார்ஜ்டு colloidal particles of heights and leather are coagulated by impregnating them in negatively charged tanning material. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிமலோடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜில், அனிமலோட தோல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். வேற இந்த பிளான்ட்டோட சோர்ஸ் வந்து கிடைக்கிறதுலாம் நமக்கு நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொயாகுலேஷன் ஆகி அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த லெதர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெதர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் தன்மை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குரோம் டேனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குரோம் டேனிங் ப்ராசஸ் பண்ணும்பொழுது அங்கே என்ன ஆகும்னா அவங்க அந்த லெதரை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொயாகுலேஷன் ப்ராசஸ் வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரியும் டேனிங் இண்டஸ்ட்ரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து நம்ம நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சில்வர் அயோடைட் யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் அயோடைட் யூஸ் பண்ணுவாங்க AgI. ஸோ இந்த சில்வர் அயோடைட் என்ன பண்ணுவாங்க, இப்போது யூஸ்வலாக இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறமா க்ளவுட்ஸ் இருக்கா, ஸோ இந்த க்ளவுட்ஸ் இருக்குது. இந்த க்ளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட், அந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த துளி இருக்குல்ல, அந்த நீர் துளி அது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், மிஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அந்த மிஸ்ட் ஃபார்ம் என்ன பண்ணும், அந்த ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த க்ளவுடு மேலே அப்படியே மெல்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு கொலடல் ஸ்டேட்டில் அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே அங்கேவே இருக்கும், அந்த க்ளவுட்ஸ் கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால், இப்போது ஏரோப்ளான் வச்சுட்டு அந்த சில்வர் அயோடைட் வந்துட்டு அது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க,
அது மேலே போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்னா அங்கே வந்து கொயாகுலேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. அந்த மிஸ்ட் பார்ட்டிகல்ஸு இந்த சில்வர் அயோடைடு சேர்ந்து கொயாகுலேஷன் ஆகி நமக்கு ப்ரிசிபிடேஷன் நடக்குது. ப்ரிசிபிடேஷனானது மழை. ஸோ அந்த ப்ரிசிபிடேஷன் ஆகுறதுனால நமக்கு அந்த வாட்டர் வந்துட்டு அது வந்து அந்த வாட்டர் ப்ளஸ் இனிஷியலி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சில்வர் அயோடைடு போட்ட அப்புறம் அங்கே கொயாகுலேஷன் ப்ராசஸ் நடந்து அது அந்த வந்துட்டு கீழே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது சஸ்பென்ஷன் ப்ராசஸ் அந்த கொயாகுலேஷன் ப்ராசஸ் நடந்து அது வந்து நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு அந்த மழைத்துள்ளியாக கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெயின் கிடச்சிடுது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொயாகுலேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ப்ரிசிபிடேஷன். ஸோ ஸ்மோக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் வந்து எதிலிருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். நம்மளுடைய சாலிடும் கேஸும் சேர்ந்தாதான் நமக்கு ஸ்மோக்கு அப்படின்ற ஒரு கொலைட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ சாலிடு ப்ளஸ் கேஸு கிவ்ஸ் ஸ்மோக்கு. அந்த ஸ்மோக் வந்து எதுவாக இருக்கலாம். அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்து ஸ்மோக்காக இருக்கலாம். இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகுது பார்த்தீங்களா ஒரு அன்வான்ட் கேஸு. ஸோ அதை நம்ம ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்மோக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொரடல் கான்செப்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை பியூரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்னிஸ் இருக்கா, இண்டஸ்ட்ரீஸ் சிம்னி இருக்கும். ஸோ சிம்னி வழியாக தான் நம்மளுடைய அந்த காற்றெல்லாம் அந்த அங்கே யூஸ் ஆகி இந்த வெளியே வர ஏர்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அந்த ஏர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பியூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கொரடல் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிம்னி இருக்கா, இந்த மாதிரி ஒரு நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அப்பேரட்டஸ் இருக்கும். ஸோ இந்த அப்பேரட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெட்டல் நாப் மாதிரி வச்சுருவாங்க. இந்த மாதிரி மெட்டல் நாப் ஒன்று வச்சுருவாங்க. ஸோ மெட்டல் நாப் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் மெட்டல் நாப்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ அந்த மெட்டல் நாப்ஸ் வந்து அது கடந்து வரும் இல்லையா அந்த ஸ்மோக்கு. ஸோ அந்த வழியில் வச்சுருவாங்க. இப்போ என்னென்னா அந்த ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த மெட்டலை நோக்கி எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகி மெட்டல் நோக்கி வந்துடும். கார்பன் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டடான இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மெட்டல் நாப கூட அட்ராக்ட் ஆகி அது அங்கே வந்துடும். ஸோ அங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து தனியாக வந்து தங்கிரும். நம்ம வந்து அப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இங்கே இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து பொல்யூட்டட் ஏர் நமக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லேருந்து வரும் பார்த்தீங்களா, வெளியே வரும் பார்த்தீங்களா ஒரு டஸ்ட் இல்லைனா பொல்யூட்டன் ஏர். ஸோ அந்த ஏர் வந்துட்டு இந்த ஒரு சேம்பருக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகும்பொழுது நமக்கு இப்படி உள்ளுக்குள்ளே வரும்பொழுது இந்த நாப் மேலே வந்துட்டு அந்த தேவையில்லாத முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே ஒட்டிக்கும். இங்கேயே ஒட்டிட்டு நமக்கு வந்து இப்படி வெளியே போகிற ஏர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகும். அந்த ஏர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகும். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா. ஸோ இங்கேனே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது, இப்போ இந்த கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன பாருங்கள், நமக்கு ரிவர் இருக்குது. ஒரு ரிவரும் சியும் மீட் பண்ண இடத்துல தான் நமக்கு டெல்டா ஃபார்மேஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் பாருங்கள், இது வந்து ரிவர், இது வந்து ஓஷன், இதுதான் நம்மளோட டெல்டா பகுதி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவரில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ்டு கிளே பார்ட்டிகல்ஸ் அங்கே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரில் வந்துட்டு நம்ம ஆலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாட்டரில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு சொன்னோமா. ஸோ அதே தான் இங்கேயும் நம்மளோட ரிவரில் வந்து நிறைய கிளே பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அந்த கிளே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் அது ஃபில் ஆகி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகுது, இந்த ரிவரில் இருக்க வாட்டர் வந்துட்டு நமக்கு சீல கலக்க போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்னா சீல பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக அது உப்பு தண்ணி தானே, கடல் தண்ணின்றது அது உப்பு தண்ணி தான். அங்கே நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நமக்கு சோடியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மெக்னீஷியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மீட் ஆகும்பொழுது அங்கே வந்து இந்த பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆகி அங்கே ப்ரிசிபிடேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே ஒரு இது மாதிரி தங்கிரும், ஒரு உப்பு மாதிரி அங்கே தங்கிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுடைய ரிவர் வாட்டர், இதான் நம்ம ரிவர் வாட்டர். இங்கே சீல அது கலக்குது. ஸோ சீல நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் இங்கே ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ரிவர் வாட்டர் வந்துட்டு வருதுன்னு சொல்லும்போது அதில் ஒன்று கலந்து இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் டெல்டான்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று ஜாயின் ஆகி நியூட்ரலைஸ் ஆகி ஒரு பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது தங்கிட்டு இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிசிபிடேஷன் ஆகிறதுக்கு பேர் டெல்டா ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெல்டா ஃபார்மேஷனுக்கும் நமக்கு கொரடல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாட் ஃபார்மேஷன்.
கிளாட் ஃபார்மேஷன் சொல்றது பிளட் கிளாட் தான் சொல்றாங்க. இப்போ சிலருக்கு வந்துட்டு அடிபட்டுச்சுன்னு சொன்னா அது கிளாட் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அது டக்குன்னு கிளாட் ஆகலாம் என்ன ஆகும், நிறைய பிளட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இங்கேயுமே அந்த கான்செப்ட் பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம பிளட்ல பாத்தீங்கன்னா ஆல்புனாய்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். அந்த ஆல்புனாய்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஒரு ஊண்டை அதை ஹீல் பண்றதுக்கு நம்ம ஃபெரிக் குளோரைடு அதில் யூஸ் பண்ணுவோம். FeCl3 வந்துட்டு நம்ம அது மேலே அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னா Fe3+ அயான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு நம்ம சொன்னோம் நம்மளுடைய பிளட்ல வந்துட்டு இந்த ஆல்புனாய்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ இந்த Fe3+ என்ன பண்ணுன்னா பிளட்ல இருக்க அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மேலே ரியாக்ட் ஆகி அங்கே வந்துட்டு ஒரு கொயாகுலேஷன் ப்ராசஸ் நடந்து அந்த ஊண்டு மேலே கவர் ஆகிடும். ஸோ ஊண்டு மேலே கவர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருமா, ஒரு கிளாட் ஆயிருமா. ஸோ கிளாட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிளட் வந்து வெளியே வராது. ஸோ அந்த பிளட் கிளாட்டிங்க்கு வந்துட்டு நம்ம இந்த கொயாகுலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் causes coagulation of blood to form a clot which stops further bleeding. So further நம்ம bleeding-உம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மூலிமா நமக்கு clot formation-உம் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலடல் மெடிசன். ஸோ மெடிசன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொலடல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலடல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கோயரால் அண்ட் ப்ரோட்டோகைரால். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கொலடல் சொல்யூஷன் தான். இது என்ன கொலடல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஏர்கோயரால்ன்றது கொலடல் சில்வர் சொல்யூஷன், இதுவுமே கொலடல் சில்வர் சொல்யூஷன். இது ரெண்டுமே நம்மளோட சில்வர் வச்சிருப்பாங்க. ஸோ சில்வரும் அதை ஒரு கொலடல் சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கொலடல் சொல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஐ லோஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கொலடல் சல்ஃபர் இருக்கு இல்லையா, கொலடல் சல்ஃபர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கொலடல் கோல்டு, கொலடல் கேட்மியம் அண்ட் கொலடல் அயான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டானிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கொலடல் மெடிசன். ஸோ இந்த கொலடல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். நமக்கு முன்னாடி அந்த ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபிலிமில் எடுப்பாங்க. அந்த நெகட்டிவ் ஃபிலிமில் வந்துட்டு நமக்கு ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோ பிரிண்ட்டாக வந்துடும். அது நமக்கு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இப்போ அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா நம்மளோட சில்வர் ஹாலைடு, அது வந்து நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். சில்வர் புரோமைடு எடுத்துக்கலாம், ஆர் அயோடைடு எடுத்துக்கலாம், ஆர் எனிதிங், அது அவங்க இஷ்டம் தான். பட் ப்ரைமரில் என்ன சொல்கிறாங்க, சில்வர் புரோமைடை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஜெலட்டின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜெலட்டினையும் நம்மளோட சில்வர் புரோமைடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கொலடல் சொல்யூஷன் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த கொலடல் சொல்யூஷனை எடுத்து நம்மளோட ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே ஒரு கோட் மாதிரி அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணும்போது நம்ம கேமராக்குள்ளே அந்த ஃபில்ம் செட் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும், லைட் சென்சிட்டிவ், அது ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்ம அந்த கேமரா ஆன் பண்ணும்போது பட்டன் அழுத்தும் போது அந்த ஃபிலிம் வருமா, ஸோ அது மேலே லைட் பாஸ் ஆகும். ஸோ லைட் பாஸ் ஆனதும் என்ன ஆகும்னா டக்குன்னு லைட் சென்சிட்டிவ் காம்பனண்ட் அது. ஸோ லைட் அது மேலே படும்பொழுது அங்கே என்ன ஆகும், டக்குன்னு அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு இதுவெல்லாம் கேப்சர் பண்ணிடும், ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக டெவலப் பண்ணி நமக்கு ஃபோட்டோவை எடுப்பாங்க. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃபி பிளேட் மேலே ஜெலட்டின் இன் சில்வர் புரோமைடு காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெலட்டின் கண்டெய்னிங் அ ஃபைன் சஸ்பென்ஷன் ஆஃப் சில்வர் புரோமைடு. ஸோ ஜெலட்டினும் சில்வர் புரோமைடும் ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷனை வந்துட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபி பிளேட் மேலே அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலயமா நம்மளால ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கொலாய்ட்ஸ் கான்செப்ட் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கொலாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 questions மட்டும் நமக்கு யூஜிசி ஆப்பில் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் இன்வால்வ் சேஞ்ச் ஆஃப் கொலடல் ஸ்டேட் டு அ சஸ்பெண்டட் ஸ்டேட். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4த்துக்குமே நமக்கு ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அட்லீஸ்ட் டெஃபினிஷன்னாலும் ஓரளவுக்கு நமக்கு கான்செப்ட் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, கொயாகுலேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்லாம் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அக்ரிகேஷன் ஆகி நமக்கு அடியில் தங்குறது பேர் கொயாகுலேஷன் சொல்லுவோமா. ஓகே, அடுத்து ஃப்ளாக்குலேஷன். ஸோ ஃப்ளாக்குலேஷன்னா என்ன சொல்லுவோம், அதுவுமே அதே தான். பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அது வந்து அக்ரிகேட் ஆகி அது மேலே ஃப்ளோட் ஆகணும். அந்த கொலடல் சொல்யூஷன் மேலே ஃப்ளோட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிசிபிடேஷன் அடியில் தங்குறது தான். ஸோ ப்ரிசிபிடேஷனாலும் கொயாகுலேஷனாலும் சேம் தான். ஸோ ப்ரிசிபிடேஷனும் இதுவாக இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் இன்வால்வ் சேஞ்ச் ஆஃப் கொலடல் ஸ்டேட் டு சஸ்பெண்டட் ஸ்டேட். கொலடல் ஸ்டேட்லேருந்து சஸ்பென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இது 3 பார்த்தீங்கன்னா இந்த 3மே சஸ்பெண்ட் தான் ஆகுது. வேற டி ஆப்ஷன் பாருங்கள்,
பெப்டைசேஷன் சொல்லிட்டு. ஸோ பெப்டைசேஷனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெப்டைசேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஃப்ரெஷ்லி பியூரிஃபைடு எலக்ட்ரோலைட் எடுத்திருப்போம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து இந்த பெரிய பெரிய சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸ் மேலே பாஸ் பண்ணும்பொழுது அந்த பெரிய பெரிய சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு உடஞ்சி நமக்கு சின்ன சின்ன கொரடல் பார்ட்டிகல்ஸாக மாறும். ஸோ பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் பிரேக் ஆகி சின்ன சின்ன கொரடல்ஸால நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலைட்ஸோட கீழே வரது தான் இந்த பெப்டைசேஷன் டாபிக். ஸோ அதில் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஸோ பெப்டைசேஷன் மூலிமா நம்மளால என்ன பண்ண முடியும், லார்ஜ் சஸ்பென்ஷன்லேருந்து கொலைட்ஸ்க்கு நம்ம மாறும். வேற இங்க என்ன சொல்றாங்க, கொலைட்ஸ்ல இருந்து எங்க சஸ்பென்ஷன் போகுது இங்க கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு பெப்டைசேஷன் தான் வந்து சஸ்பென்ஷன்ல இருந்து கொலைட் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலைட்ஸ் டாபிக் கீழே வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இங்க டஸ் நாட் இன்வால்வ் அப்படின்னு வரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அர்சனியஸ் சல்ஃபைடு கொலைட் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை. நான் அது நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வந்துட்டு இந்த AS2S3 இது வந்துட்டு இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை விச் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டபுள் டீகம்போசிஷன் மெத்தட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமா. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டபுள் டீகம்போசிஷன் மெத்தட் மூலியமா தான் இந்த ஒரு கொரடல் சொல்யூஷனை ரெடி பண்ணுவாங்க. To prepare the colloidal solution, the dispersed particles should be within the size range. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சைஸ் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக எதோட சைஸ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, கொரடல் சொல்யூஷனோட சைஸ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சைஸ் ரேஞ்ச் வந்து என்னென்ன, ட்ரூ சொல்யூஷனுக்கு அண்ட் கொரடல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன், இதுக்கு மூணுத்துக்குமே நம்ம சைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சைஸ் என்ன வரும்னா 1 μm to 200 μm. ஸோ சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ 3 கொஸ்டின்ஸ் தான் அந்த லாஸ்ட் யூஜி டேபிளில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபியூ MCQs நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா அட் ரிவர் மவுத் இஸ் மெயின்லி டியூ டு. டெல்டா நம்ம சொன்னோமா, நம்மளோட இங்கே ரிவர் வாட்டரும் ஓஷன் வாட்டரும் ஒன்றா கலக்கும் போது ரிவர் வாட்டர் இருக்குது அண்ட் இங்கே ஓஷன் வாட்டர் இருக்குன்னு சொன்னால் அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆக வரும்பொழுது அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டெல்டா ஃபார்மேஷன் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே கொயகுலேட் ஆகி அங்கே நின்றுடும், ஒன்று அழகாக நின்றுடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டெல்டா ஃபார்மேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பெப்டைசேஷன் ஆஃப் கிளே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெப்டைசேஷன் கான்செப்டே வராது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கொயாகுலேஷன் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளே பார்ட்டிகல்ஸ் பை எலக்ட்ரோலைட் பிரசன்ட் இன் சி வாட்டர். எஸ், இது கரெக்ட். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளே பார்ட்டிகல்ஸும் நம்மளோட சீல இருக்க அந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆகி அது அங்கேவே வந்து தண்ணி நின்றுடும். ஸோ அதுக்கு பேர் தான் நமக்கு டெல்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சி ஆப்ஷன் பாருங்களேன், எலக்ட்ரோஃபோர்ஸஸ் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அந்த டெல்டா ரீஜனில், அது நடக்காது. நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் Na+ அயான்ஸ், இதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு அங்கே கொயாகுலேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொடல் சிஸ்டம். எஸ், பிளட் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொடல் சிஸ்டம் தான் இருக்குது. ஏன்னா பிளட்ல வந்து ஆல்பனாய்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். ஓகே, செகண்ட் பாருங்க, ஃபெரிக் குளோரைட் காசஸ் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் கொலைட்ஸ். எஸ், இதுவும் கரெக்ட் தான். நம்ம வந்து ஃபெரிக் குளோரைட்ல வந்துட்டு Fe3+ அயான்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பிளட்ல இருக்க நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் கூட சேர்ந்து நமக்கு அங்கே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி பிளட் கிளாட் ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அடுத்து தேர்ட் பாருங்க, ஃபெரிக் குளோரைட் இன்க்ரீசஸ் ப்ளீடிங் பை பெப்டைசேஷன். ஸோ ஃபெரிக் குளோரைட் போடுறது மூலிமா ப்ளீடிங் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 2, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மட்டி ரிவர் வாட்டர் alum is added because. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்லேருந்து அங்கேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இட் ஆக்ட் ஆஸ் ப்ரொடக்டிவ் கொலைட் அண்ட் ஸ்டெபிலைசஸ் கிளே பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆலம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் கொலைட் ஆக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா Al3+, அலுமினியம் 3+ அயான்ஸ் நியூட்ரலைஸ் த சார்ஜ் ஆன் கொடல் பார்ட்டிகல்ஸ் கிளே பார்ட்டிகல்ஸ் காசிங் கொயாகுலேஷன். எஸ், இந்த பாயிண்ட் கரெக்ட். நம்ம வாட்டர் கூட அது ரியாக்ட் ஆகி அங்கே வந்துட்டு ஒரு கிளே பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ப்ரிசிபிடேஷன் ஆகி அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட்டர் பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு ரைட் ஆன்சர். Artificial rain. So artificial rain can be induced because electrified sand or silver iodide causes. So இந்த மாதிரி நம்ம artificial rain பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
coagulation of colloidal water droplets suspended in air. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஏர்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக மிஸ்ட், அந்த குட்டி குட்டி ரொம்ப மைன்யூட்டா, அதாவது இந்த மழை துளியை விட சின்னதாக அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அங்கங்கே இந்த நம்ம கிளவுட் மேலே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சில்வர் அயோடைட் அதில் போடும்பொழுது சில்வர் அயோடைட் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரியாக்ட் ஆகி நமக்கு அங்கேயுமே நியூட்ரலைசேஷன் நடக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு அது ப்ரிசிபிடேஷன் நடக்குது. ஸோ அந்த ப்ரிசிபிடேஷன் பேர் தான் நம்ம ரெயின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமா நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெயின் காஸ் பண்றோம். ஸோ ஆப்ஷன் சி இது ரைட் ஆன்சர். 5th கொஸ்டின், மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஸோ இப்போ பாருங்க, இந்த 5 ஆப்ஷன்ஸ் பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க, ஆலம், ஃபெர்ரிக் குளோரைட், சில்வர் அயோடைட், குரோமியம் சால்ட்ஸ் அண்ட் ஜெலட்டின் கோட்டட் வித் AgBr. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டலாம். நம்ம ஆலம் பார்த்தோம். ஆலம்ல என்ன இருக்கும், அலுமினியம் 3+ அயான்ஸ் இருக்கும். இந்த அலுமினியம் 3+ என்ன பண்ணா வாட்டர்ல இருக்க கிளே பார்ட்டிகல்ஸ், அது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அது கூட அட்டாக் ஆகி நமக்கு கொயாகுலேஷன் நடந்து வாட்டர் பியூரிஃபை ஆகும்னு சொன்னோமா. ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஆப்ஷன் இங்கே 3 இருக்கா, இதுக்கு தான் வந்து இதுக்கு மேட்ச் வரும். ஸோ ஏக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் ஃபெர்ரிக் குளோரைட். ஃபெர்ரிக் குளோரைட்ல என்ன இருக்கும்னா நமக்கு Fe3+ அயான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபெர்ரிக் குளோரைட் வந்துட்டு பிளட் கூட ஆல்பனாய்டுன்ற சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு அங்கேயுமே கொயாகுலேஷன் நடந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ரைட் ஆன்சர், கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். அப்போ பிக்கு 2 ஆன்சர். நெக்ஸ்ட் சி பாருங்க, சி வந்துட்டு சில்வர் அயோடைட். ஸோ சில்வர் அயோடைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு அது யூஸ் பண்ணுவோம். நம்ம கிளவுடு மேலே மிஸ்ட் இருக்குமா, ரொம்ப சின்னதாக இருக்கும், ஈவன் அந்த வாட்டர் ட்ராப்ஸோட சின்னதாக இருக்கும். அதனால நம்ம அந்த சில்வர் அயோடைட் போடும்பொழுது அங்கே ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ் நடந்து வாட்டர் வந்துட்டு கீழே வந்து எல்லாம் விழும், நமக்கு மழையாக ஃபார்ம் ஆகுது. ஸோ சிக்கு வந்துட்டு 1 ஆன்சர். டி, குரோமியம் சால்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த லெதர் டேனிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம லெதர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர். நெக்ஸ்ட் 5, ஜெலட்டின் கோட்டட் வித் AgBr. ஸோ இந்த ஜெலட்டினும் AgBr இந்த ஒரு கோட்டட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மூலமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கே அது வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அதை டெவலப் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோவாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ஈக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் வரும். ஸோ இப்படிதான் இப்படியும் உங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பதான் பார்த்ததால இந்த இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியுது. பட் கொஞ்ச நாள் ஆக நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம இதனால தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.